ரோபோ சக்கருடைய மகளுடைய திருமணத்தில் ஏற்பட்ட ஒரு சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தான் இப்போது அவங்க வீட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரோபோ சங்கருடைய மகள் இந்திராஜாவுடைய திருமணம் கடந்த மாதம் 24ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றது. திருமண வரவேற்பு சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் நடந்தது. இதில் கமலஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. மணமக்களை பயங்கரமாக வாழ்த்தி அவங்களுடைய வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்திரஜா தனது உறவினரான கார்த்திக் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சூழல்ல திருமண வரவேற்பின் போது ரோபோ சங்கருடைய மனைவியிடம் கார்த்திக் நடந்து கொண்டது ரசிகர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சின்ன திரையில ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோ மூலம் பிரபலமடைந்தவர் ரோபோ சங்கர் அவர்கள். தனது திறமையால் படிப்படியாக வளர்ந்து அவர் டிவியில் இருக்கும்போதே தமிழ்நாடு முழுவதும் பிரபலம் ஆனாரு. அது இது எது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் செய்த காமெடிகள் அப்போது வெகு பிரபலம். அதை அடுத்து சினிமாவுக்குள் நுழைந்த அவர் பெரிய திரையில தனது திறமையை நிரூபித்தார். மாறி, வாயை மூடி பேசும் உள்ளிட்ட படங்களில் அவரது நடிப்பு அட்டகாசமாக இருந்தது. இதையடுத்து அவருக்கு பட வாய்ப்புகள் வரிசையாக கிடைச்சன. அதன்படி விஸ்வாசம், வேலின்னு வந்துட்டா, வெள்ளைக்காரன் என தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் எல்லாமே அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு போனது. முக்கியமாக காமெடி ஆக்டருக்கான இடம் வெற்றி இடமாக இருந்தப்போ அவரு அந்த சூழலை ரொம்ப எளிதாக பயன்படுத்திட்டு ரோபோ சங்கர் கரெக்டாக நிரப்பினாரு. அதனால ரசிகர்களால் ஆர்வம் கூறப்பட்டாரு. அதனை நோக்கித்தான் அவரது வளர்ச்சியும் இருந்தது. ஆனால் அப்படி இருந்த ரோபோ சங்கர் நிலைமை அப்படிங்கிறது இப்போ ரொம்பவுமே ஒரு அதிர்ச்சி கலந்த நிலைமை மாறியிருக்கு. காரணம் அவர் உடல்நல குறைவு தான். அளவுக்கு அதிகமான மது பழக்கம் தான் அதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை ரோபோ சங்கர் பல பேட்டிகளில் ஒத்துக்கிட்டாரு. குறிப்பாக சாவை தொட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இந்திரஜா என்ற மகள் இருக்கிறாங்க. அவங்க பிகில் படத்தில் சினிமாவில் முதல்ல காலடி எடுத்து வச்சாங்க. அதில் பாண்டியம்மா அப்படிங்கிற கேரக்டரில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கைத்தட்டல்களை பெற்றாங்க. தொடர்ந்து விருமன் படத்தில் நடித்த அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க குடும்பத்தார்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி ரோபோ சங்கர் மனைவியின் தம்பியான உறவு முறையில் தம்பி இல்லை என்றாலும் கூட ஒரு தம்பி முறை தான் அவராம். அவர் பெயர் கார்த்திக். ஸோ கார்த்திக் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி உறுதி செஞ்சுருக்காங்க. அதை அடுத்து 2 பேருடைய திருமணம் மதுரையில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. அதில் சூரி, அறந்தாங்கி நிஷா உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க. பிறகு திருமண வரவேற்பு சென்னையில் நடைபெற்றது. அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் திரையுலக பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கமலஹாசன், சிவகார்த்திகேயன் என நட்சத்திரங்கள் கூடியதால் இந்திராஜாவின் ரிசப்ஷன் மிகப்பெரிய அளவில் ஜொலிச்சது. கமலஹாசனுடைய காலில் விழுந்தெல்லாம் வரவேற்றாங்க ரோபோ சங்கர் அவர்கள். இப்படியாப்பட்ட சூழலில் திருமண வரவேற்பில் ரோபோ சங்கருடைய மருமகன் கார்த்திக் செய்த செயல் தான் ரசிகர்களிடையே இப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது மேடையில் ரோபோ சங்கருடைய மனைவியும் கார்த்திக்கும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது அப்போது ரோபோ சங்கருடைய மனைவி உதட்டில் கார்த்திக் தனது உதட்டை வச்சு முத்தம் கொடுத்துருக்காரு. அதனை பார்த்த ரசிகர்கள் யாராவது மாமியாருக்கு உதட்டோட வைத்து முத்தம் கொடுப்பாங்களா, இதெல்லாம் என்ன மாதிரியான பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதை கேட்ட ரோபோ சங்கர் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சது. குறிப்பாக அவங்க மனைவி ஏதோ ஒரு தவறுதலாக நான் பண்ணிட்டேன், நான் வேணும்னு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதற்கு